ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு பொருநராற்று படையிலிருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சில வீடியோக்கள் மட்டும்தான் நம்ம சேனலில் தெரியும், நிறைய டீட்டெயிலாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா 999494799369 நம்பரை தொடர்பு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் சேரணுனாலும் மிக குறைந்த கட்டணம் தான். நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 100% தேர்வில் வெற்றி உறுதி. வாங்க வீடியோக்குள்ளே. பொருநராற்று படையை பாடியவர் முடத்தாம கண்ணியார். பாடப்பட்டவர் சோழன் கரிகார் பெருவளத்தான். பாடலடிகள் 248 அடிகள். பாவகை அகவற்பா. இதில் வஞ்சி அடிகளும் விரவி வந்திருக்கு. பரிசில் பெற விளைந்த பொருணன் ஒருவனை பரிசில் பெற்று வந்த பொருணன் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்துள்ள நூல் தான் பொருநராற்றுப்படை. அதாவது பரிசில் பெற விளைந்த பொருணன் ஒருவனை பரிசில் பெற்று வந்த பொருணன் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்தது தான் பொருநராற்றுப்படை. பாட்டுடை தலைவன் இளஞ்சேட் சென்னி மகன் கரிகாலன் வளவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பாட்டுடை தலைவன். யார்? பொருநராற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் கரிகால் வளவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கரிகால் வளவன் வெண்ணி போர்க்களத்தே சேரனையும் பாண்டியனையும் வென்றவன். இந்த கரிகால் வளவன் வெண்ணி போர்க்களத்தே சேரனையும் பாண்டியனையும் வென்றவன். பாளையால் வர்ணனை இப்பாட்டில் சிறப்பாக இடம்பெற்றிருக்கு. இந்த பொருநராற்றுப்படையில் பாளையால் வர்ணனை சிறப்பாக என்ன செஞ்சிருக்கு, இடம்பெற்றிருக்கு. எழில் மிகுந்த யாழின் நரம்பு தினையரிசி போலவும், தண்டு பாம்பு நிமிர்ந்தாற் போலவும், திவவு கரிய பெண்ணின் கைவளை போலவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எழில் மிகுந்த யாழினுடைய நரம்பு தினையரிசி போலவும், தண்டு பாம்பு நிமிர்ந்தாற் போலவும், திவவு கரிய பெண்ணின் கைவளை போலவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொருநராற்றுப்படையில் பாளையாளின் இசை கேட்டு வழிப்பறி கொள்ளையரும் தம் கொடுஞ்செயலை மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லாங்க. இந்த பொருநராற்றுப்படையில் பாளையாளினுடைய இசையை கேட்டு வழிப்பறி கொள்ளையர்கள் இருக்காங்களே, அவங்க தம்முடைய கொடுஞ்செயலை மறந்து நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க பொருநராற்றுப்படையில். பொருணர் என்ற சொல்லுக்கு பொருள் வீரர் அல்லது மாறுவேடம் பூணுவோர் என்பது பொருள். பொருணர்னா அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டால் வீரர் அல்லது மாறுவேடம் பூணுவோர் அப்படின்னு பேர். ஆசிரியர் யாழை மணமக்களுக்கு ஒப்புமை காட்டுகிறார். இந்த ஆசிரியர் இந்த பொருநராற்றுப்படையில் வரக்கூடிய யாழை மணமக்கள் இருக்காங்க இல்லையா, அதுக்கு ஒப்புமை காட்டுகிறார். விரலியர் பொன்னரி மாலையை பெறுதலும் கூறப்பட்டிருக்கு. இந்த பொருநராற்றுப்படையில் விரலியர் பொன்னரி மாலையை பெறுதலும் கூறப்பட்டிருக்கு. விரலியர் முடிமுதல் அடிவரை வர்ணிக்கப்படல் இந்த பொருநராற்றுப்படையில் தான். இந்த பாதாதிகேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிமுதல் அடிவரை என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த பொருநராற்றுப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கு, வர்ணிக்கப்பட்டிருக்கு. அறவுரியன்ன அறுவை கொட்டை கரைய பட்டுடை என நெசவினுடைய அருமை இந்த பொருநராற்றுப்படையில் தான் கூறப்பட்டிருக்கு. அறவுரியன்ன அறுவை கொட்டை கரைய பட்டுடை என நெசவினுடைய அருமை கூறப்பட்டுள்ள நூல் எதுன்னு கேட்டால் பொருநராற்றுப்படை. ஆறலை கல்வர் படைவிட அருளின் அப்படிங்கிற அந்த மேற்கோள் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொருநராற்றுப்படை தான். மாறுதலை பெயர்க்கும் மருவின் பாலை என்ற மேற்கோள் பாடல் இடம்பெற்றுள்ள நூலும் பொருநராற்றுப்படை தான். உங்கள் கந்தைகளை நீக்கி பட்டுடைகளை உடுத்த தருவான், தினந்தோறும் இனிய தேனை பருக கொடுப்பான் என்ற செய்தியை அழகாக படம் பிடித்து காட்டக்கூடியது பொருநராற்றுப்படை. உங்கள் கந்தைகளை நீக்கி பட்டுடைகளை உடுத்த தருவான், தினந்தோறும் இனிய தேனை பருக கொடுப்பான் என்ற அழகிய காட்சிகளை, செய்திகளை இந்த பொருநராற்றுப்படை தருகிறது. பொன் தாமரை பூவை உங்களுக்கு சூட்டுவான் என்ற செய்தியையும் தருது. பொன்னரி மாலைகளையும் முத்து மாலைகளையும் விரலியர் அணிய கொடுப்பான் என்ற செய்தியையும் இந்த பொருநராற்றுப்படை தருது. 4 வெண்குதிரைகள் பூட்டிய தந்தத்தால் செய்த தேரில் உங்களை ஏற்றி யாழ் வாசிக்கும் பாணர்களுக்கு செய்யும்
முகமன்களை உங்களுக்கு செய்வான் என்ற செய்தியையும் தருது. அதாவது 4 வெண்குதிரைகள் பூட்டிய தந்தத்தால் செய்த தேரில் உங்களை ஏற்றி யாழ் வாசிக்கும் பாணர்களுக்கு செய்யும் முகமன்களை உங்களுக்கு செய்வான் என்ற செய்தியையும் தருது. உங்கள் தேரின் பின் 7 அடி வந்து உங்களை வழி அனுப்புவான் என்ற செய்தியை தரக்கூடியதும் இந்த பொருநராற்றுப்படை தான். அதாவது உங்களுடைய தேரின் பின் 7 அடி வந்து உங்களை வழி அனுப்புவான் என்ற செய்தியை தரக்கூடியதும் பொருநராற்றுப்படை தான். ஒருவரை போல் வேடமிட்டு பாடுனரை பொருணர் என்பர். ஒருவரை போல் வேடமிட்ட பாடுனரே என்னன்னு சொல்லுவாங்க? பொருணர்னு சொல்லுவாங்க. பொருணர் கையில் தடாரிப்பறை வைத்திருந்தனர். பொருணருடைய கையில் தடாரிப்பறை வைத்திருந்தனர் என்ற செய்தியை கூறுவது பொருநராற்றுப்படை. பாளையாளின் 9 உறுப்புக்கள் சித்திரம் போல் தீட்டி காட்டப்பட்டுள்ளன பொருநராற்றுப்படையில். பாளையாளினுடைய 9 உறுப்புக்கள் சித்திரம் போல தீட்டி காட்டப்பட்டிருக்கு இந்த பொருநராற்றுப்படையில். பாடினியின் அழகு தலைமுடி முதல் பாதம் வரை 19 உறுப்புக்கள் கேசாதி பாதமாக வர்ணிக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் பொருநராற்றுப்படை தான். கரிகால் வளவனின் இளமை தாய் வயிற்றிலிருந்து தாயம் எய்தியமை வெண்ணிப்போர் வெற்றி என்ற வரலாற்று செய்திகளை வரிசையாக கூறப்பட்டுள்ள நூல் எதுன்னு கேட்டால் பொருநராற்றுப்படை. அதாவது கரிகால் வளவனின் இளமை தாய் வயிற்றிலிருந்து தாயம் எய்தியமை வெண்ணிப்போர் வெற்றி என்ற வரலாற்று செய்திகள் வரிசையாக கூறப்பட்டுள்ள நூல் எதுனா பொருநராற்றுப்படை. சோழ மன்னனின் நானில வளம் திணை மயக்கமாக இப்பாடலில் கூறப்படும் அழகு சோழ மன்னனின் நானில வளம் திணை மயக்கமாக பொருநராற்றுப்படையில் கூறப்படக்கூடிய அழகு வந்து கருதத்தக்கது அப்படின்னா. பொருணர் ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர், பரணி பாடுவோர் என பலராவர். இந்த பொருணருங்கிறவங்க 3 வகையாக இருக்காங்க. ஏற்களம் பாடக்கூடியவங்களாக இருக்காங்க, போர்க்களம் பாடக்கூடியவங்களாக இருக்காங்க, பரணி பாடுவோராக இருக்காங்க. அதில் இந்த பொருநராற்றுப்படையில் வரக்கூடிய பொருணர் வந்து போர்க்களம் பாடும் பொருணராவர். ஒருவரை போல் வேடமிட்டு நடிப்பவரையும் பொருணர் என்பர். ஒருவரை மாதிரி வேடம் போட்டு நடிக்கக்கூடியவரையும் பொருணர்னு சொல்லுவாங்க. கரிகால் வளவனின் இளமை தாய் வயிற்றிலிருந்து தாயம் எய்தியமை வெண்ணிப்போர் வெற்றி நரை முடித்த முறை செய்த வரலாறு ஆகியவை கூறப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் பொருநராற்றுப்படை. கரிகால் வளவனின் இளமை தாய் வயிற்றிலிருந்து தாயம் எய்தியமை வெண்ணிப்போர் வெற்றி நரை முடித்து முறை செய்த வரலாறு ஆகியவை கூறப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் பொருநராற்றுப்படை தான். விருந்தினர் பிரியும் போது அவர்களின் பின் 7 அடி நடந்து சென்று வழி அனுப்புவானாம். பொருணர்கள் என்போர் வேடம் தாங்கி நடிப்பவர்கள். இப்பொருணன் போர்க்களம் பாடுவோன் ஆவான். அதாவது விருந்தினர் பிரியும் போது அவர்கள் பின்னாடி போய் 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பக்கூடிய செய்தி இடம்பெறக்கூடிய நூல் பொருநராற்றுப்படை. பொருணர்கள் என்பவர் வேடம் தாங்கி நடிப்பவர்கள். பொருணனுக்கு பொற்றாமரை மலரை தருவான். இந்த பொருணன் வந்து போர்க்களம் பாடுவோன் ஆவான். போர்க்களம் பாடக்கூடியவன் தான் பொருணன். பொருநராற்றுப்படையில் வரக்கூடிய பொருணன் வந்து போர்க்களம் பாடக்கூடியவன். கரிகாலன் பொருணனுக்கு பொற்றாமரை மலரை தருவான் என்ற செய்தியை தரக்கூடிய நூல் பொருநராற்றுப்படை. பாடினிக்கு பொன்னரி மாலையையும் முத்து மாலையும் பரிசாக தருவான் என்ற செய்தியை தரக்கூடிய நூல் பொருநராற்றுப்படை. தாய் வயிற்றில் கருவாயிருக்கும் பொழுதே தந்தை இறந்து விட்டமையால் அரசுரிமை எதியவன் கரிகாலன். தாய் வயிற்றில் கருவா இருக்கும் போதே தந்தை இறந்து விட்டமையால் அரசுரிமை எய்தியவன் யாருன்னா கரிகாலன். இசைக்கலைஞர் தலைவனை ஏழின் கிழவன் என அழைப்பர். இசைக்கலைஞர் தலைவனை, அதாவது இசைக்கலைஞர்கள்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு தலைவன் இருப்பான் இல்லையா, அந்த தலைவனை ஏழின் கிழவன் ஏழிசை தலைவன் என அழைப்பர். விருந்தினர் விடை பெற்று செல்லும்போது கரிகாலன் 7 அடி நடந்து வந்து வழி அனுப்புவான் என கூறும் நூல் இந்த பொருநராற்றுப்படை தான். விருந்தினர் விடைபெற்று செல்லும் போது கரிகாலன் 7 அடி நடந்து வந்து வழி அனுப்புவான் என்ற செய்தியை கூறக்கூடிய நூல் பொருநராற்றுப்படை. கரிகாலன் அளித்த விருந்தில் இறைச்சியை உண்டு உண்டு பாணர்களின் பற்கள் கொழுமுனை போல தேய்ந்தன என கூறும் நூல் எது? பொருநராற்றுப்படை தான். அதாவது கரிகாலன் அளித்த விருந்தில் இறைச்சியை மீண்டும் மீண்டும் உண்டு பாணர்களினுடைய பற்கள் கொழுமுனை போல தேய்ந்து போச்சு அப்படிங்கிற செய்தியை தரக்கூடியது பொருநராற்றுப்படை தான். பொருணன் என்பவன் வேறு ஒருவனைப் போல வேடம் தரித்து நடிப்பவனாவான். இந்நூலில் குறிப்பிடப்படும் பொருணன் போர்க்களம் பாடுபவனாக சித்தரிக்கப்படுகிறான். இவன் தடாரி என்னும் பறை கொட்டுபவன் ஆவான்.
பொருணன் என்பவன் யாரு? வேறு ஒருவனைப் போல வேடம் தரித்து நடிப்பவனாவான். ஆனால் பொருணராற்றுப்படையில் குறிப்பிடக்கூடிய பொருணன் போர்க்களம் பாடுபவனாக சித்தரிக்கப்படுகின்றான். இவன் தடாரி என்னும் பறை கொட்டுபவன் ஆவான் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை கூறுது. அடுத்ததான் இவனை பாண்டியரும் சேரரும் சேர்ந்து வெண்ணி என்ற இடத்துல பொருதனர். இதை ஆசிரியர் இருபெரு வேந்தரு முருகல தவிய வெண்ணி தாக்கிய வெறுவரு நோன்றால் கண்ணார் கண்ணி கரிகால் வளவன் என்கிறார். அதாவது கரிகால் வளவனை பாண்டியரும் சேரரும் சேர்ந்து வெண்ணிங்கிற இடத்துல போர் செய்கிறாங்க கரிகாலன் கூட. அதை ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, இருபெரு வேந்தரு முருகல தவிய வெண்ணி தாக்கிய வெறுவரு நோன்றால் கண்ணார் கண்ணி கரிகால். அடுத்ததா பொருணர்கள் ஊர் விழாவில் தங்களின் கலைத்திறமையை காட்டுதல், அந்த ஊரிலிருந்து வேறு ஊருக்கு புறப்பட்டு செல்லுதல், அப்படி செல்லும்போது பாளையாளை இசைத்து பாடுதல், அந்த பாடலையும் பாலை பண்ணையும் கேட்டு வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் தம் கொடுஞ்செயலையும் மறந்து அன்புடையவராக இருப்பர். அதாவது பொருணர்கள் ஊர் விழாவில் தங்களினுடைய கலைத்திறமையை காட்டுவாங்க. அந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு புறப்பட்டு செல்வாங்க. அப்படி செல்லும்போது பாளையாளை இசைத்து பாடுவாங்க. அந்த பாடலையும் பாலை பண்ணையும் கேட்டு வழிப்பறி கொள்ளையர்கள் தங்களது கொடுஞ்செயல்களை மறந்து அன்புடையவராக மாறிடுவாங்க அப்படிங்கிற செய்தியை பொருணராற்றுப்படை தான் தருது. உண்ணும் முன் காக்கைக்கு சோறிடும் வழக்கம் குறிக்கப்படுகின்றன. பொருணராற்றுப்படையில் தான் இந்த செய்தியும் வருது. உண்ணுவதற்கு முன்பாக காக்கைக்கு சோறிடும் வழக்கம் குறிக்கப்படக்கூடிய நூல் எதுன்னா பொருணராற்றுப்படை தான். அருவுரி என்ன அறுவை கொட்டை கரையுடைய பட்டுடை என நெய்தற்கலையை சிறப்பித்து கூறக்கூடிய நூல் பொருணராற்றுப்படை தான். அறவுரி என்ன அறுவை கொட்டை கரையுடைய பட்டுடை என நெய்தற்கலையை சிறப்பித்து கூறும் நூல் பொருணராற்றுப்படை தான். ஓர் ஊரில் விழா முடிந்ததும் பொருணன் வேறோர் ஊருக்கு புறப்படுகிறான். அவன் கையில் வைத்திருந்த மணங்கமழ் மாதரை மன்னி, அதாவது ஒப்பனை செய்தால் அன்னை யாழை என அதன் அழகு கூறப்பட்டுள்ளது. அதன் இசையை கேட்டால் படைக்கலன்களை கீழே போட்டுவிட்டு மெய் மறந்து நிற்பார்களாம் என்ற செய்தியை தருவது என்னது? பொருணராற்றுப்படை தான். இது ஏற்கனவே நம்ம பார்த்த செய்தியை தான் திரும்ப திரும்ப என்ன செஞ்சுக்கிட்டே வந்துட்டே இருக்கு. ஆறலை கலவர் படைவிட அருளின் மாறுதலை பெயர்க்கும் அருவின் பாலை என்ற மேற்கோள் பாடலை தருவது பொருணராற்றுப்படை தான். பொருணனுடன் வரும் பாடினியின் அழகு தலைமுடி முதல் பாதம் வரை 19 உறுப்புகள் கேசாதிபாதகமாக வர்ணிக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் பொருணராற்றுப்படை. முதியோர் அவைபுகு பொழுதில் தம்பகை முரண் செலவும் என்ற மேற்கோள் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டால் பொருணராற்றுப்படை. இந்த முதியோர் அவைபுகு பொழுதில் தம்பகை முரண் செலவும் என நரைமுடித்து முறை செய்த வரலாறு கூறப்படக்கூடிய நூல் எதுன்னா பொருணராற்றுப்படை. யாழ் என்ற இசைக்கருவி பந்தல் என்ற உறுப்பையும் தோல் போர்த்த உடம்பையும் ஆணி முறுக்காத துளைகளையும் உடையது. இதில் நெருக்கமான நரம்புகள் இருக்குங்கிற செய்தியை கூறுது பொருணராற்றுப்படை. யாழ் என்ற இசைக்கருவி பந்தல் என்ற உறுப்பையும் தோல் போர்த்த உடம்பையும் ஆணி முறுக்காத துளைகளையும் உடையது. இதில் நெருக்கமான நரம்புகள் இருக்கும் அப்படிங்கிற செய்தியை பொருணராற்றுப்படை தருது. இது மணப்பெண்ணை போன்ற அழகுடையது. இந்த ஆற்றுப்படையில் வரும் பாடினியின் அழகு குறித்த செய்திகள் சுவையானவை. பொருணராற்றுப்படையில் ஆற்றுப்படையில் வரும் பாடினியின் அழகு குறித்த செய்திகள் இருக்கு இல்லையா, அது மிக மிக சுவையானவை. பாடினி மிகுந்த அழகுடையவள். இவளது கூந்தல் கருமணல் ஒழுக்கு போன்றது. பாடினுடைய கூந்தல் இருக்கு இல்லையா, அது கருமணல் ஒழுக்கு போன்றது. கிளிமூக்கு நகமும், அவளுடைய நகம் கிளிமூக்கு மாதிரியும் நீர்ச்சுழி உந்தியும் திரண்ட மார்பும் ஓடி இழைத்த நாயின் நாக்கு போன்ற பாதங்களையும் உடையவள் தான் அந்த பொருணராற்றுப்படையில் வரக்கூடிய அந்த பாடினிங்கிறது. சோழ நாட்டில் நிலத்தில் 1000 கலம் நெல் விளைந்ததாம். இச்செய்தி சாழி நெல்லின் சிறைகொள் வேலி 1000 விளையாட்டாக காவிரி புறக்கும் நாடு கிளவோனே என்ற மேற்கோள் பாடல் மூலிமா நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும்? சோழ நாட்டினுடைய நிலத்தில் 1000 கலம் நெல் விளைந்ததாம் என்ற செய்தியை
சாலி நெல்லின் சிறைகொள் வேலி 1000 விளையாட்டாக காவிரி புறக்கும் நாடு கிளவோனே என்ற மேற்கோள் பாடல் மூலிமா பொருநராற்றுப்படையில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உழவர்கள் தென்னந்தோப்புகளில் குடியிருந்தனர், கலப்பை கொண்டு நிலத்தை உழுதனர் என்பன போன்ற வரலாற்று சமூக செய்திகளும் இந்த பொருநராற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கு. உழவர்கள் தென்னந்தோப்பில் குடியிருந்தனர், கலப்பை கொண்டு நிலத்தை உழுதனர் என்பன போன்ற வரலாற்று சமூக செய்திகளும் இந்த பொருநராற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கு. 7 அடி நடந்து சென்று வரவேற்றாலும் வழி அனுப்புதலும் தமிழரின் பண்பாடு. வந்த விருந்தினரை நாம் விரும்பி ஏற்றுக்கொள்வதன் வெளிப்பாடு தான் இது. இப்பழக்கம் பண்டைய சமுதாயத்தில் நடைமுறையில் இருந்ததுங்கிற செய்தியை நம்ம பொருநராற்றுப்படை மூலயமா நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். 7 அடி நடந்து சென்று வரவேற்றலும் வழி அனுப்புதலும் தமிழரினுடைய பண்பாடு. வந்த விருந்தினரை நாம் விரும்பி ஏற்றுக்கொள்வதன் வெளிப்பாடு இது. இப்பழக்கம் பண்டைய சமுதாயத்தில் நடைமுறையில் இருந்துச்சு அப்படிங்கிற செய்தியை நம்ம பொருநராற்றுப்படை மூலியமாக என்ன செஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். கரிகார் பெருவளத்தான் தான் மன்னனாக இருந்ததும் தன்னை நாடி வரும் பொருநர் இரவலராக இருந்ததும் அவரை பெரிதும் மதித்தான். பொருநரை வழியனுப்பும் போது 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி தன் காலால் நடந்து சென்று வழியனுப்புவான் கரிகால் பெருவளத்தான். அதாவது தான் மன்னனாக இருந்தபோது தன்னை நாடி வரக்கூடிய பொருநர் இரவலராக இருந்ததும் அவரை பெரிதும் மதித்தான். யாரு? கரிகால் பெருவளத்தான். பொருநரை வழியனுப்பும் போது 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி தன் காலால் நடந்து வந்து வழியனுப்புவான் என்ற செய்தியை பொருநராற்றுப்படை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். காலில் 7 அடி பின் சென்று என்று பொருநராற்றுப்படை என்ன செய்யுது, அந்த செய்தியை மேற்கோள் பாடலாக தருது. கரிகார் பெருவளத்தான் பொருநருக்கு சுட சுட இறைச்சியை கொடுத்து உண்ணச் செய்தான். கரிகால் பெருவளத்தான் பொருநருக்கு சுட சுட இறைச்சியை கொடுத்து உண்ணச் செய்தான். இறைச்சியின் வெப்பத்தை ஆற்றும் பொருட்டு வாயின் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கத்திற்கும் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கத்திற்கும் கரியை வாய்க்குள்ளேயே மாற்றி மாற்றி ஆற வைத்து உண்டனர் என்ற செய்தியை பொருநராற்றுப்படை தான் தருது. இறைச்சியின் வெப்பத்தை ஆற்றும் பொருட்டு வாயின் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கத்திற்கும் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கத்திற்கும் கரியை வாய்க்குள்ளேயே மாற்றி ஆற வைத்து உண்டனர் என்ற செய்தியை தருவது பொருநராற்றுப்படை. கொள்ளையை உழும் கொழு உழுது உழுது தேய்ந்ததைப் போல கரிகாலன் அருகிருந்து உபசரித்த இறைச்சியை மென்று மென்று பல்லும் மழுங்கி போயின என்று முடத்தாம கண்ணியார் நகைச்சுவைப்பட இந்த பொருநராற்றுப்படையில் என்ன செய்கிறாரு, கூறுறார். கொள்ளை உழுகொழு ஏய்ப்ப பல்லே எல்லையும் இரவும் ஊன்தின்று மழுங்கி என்ற மேற்கோள் பாடல் மூலிமா நீங்கள் அறிஞ்சிக்க முடியும். அதாவது கொள்ளையை உழும் கொழு உழுது உழுது தேய்ந்ததைப் போல கரிகாலன் அருகிருந்து உபசரித்த இறைச்சியை மென்று மென்று பல்லும் மழுங்கி போயின என்று முடத்தாம கண்ணியார் நகைச்சுவைப்பட இந்த பாடல்களை என்ன செய்கிறாரு, பாடுறாரு. பொருநர் கையில் இருந்த பாளையாளின் இசையில் ஆறலை கல்வரும் மயங்கி தம் தொழிலை விட்டு அருளுடையவராக மாறினர் என்ற செய்தியை நம்ம அறிஞ்சிக்க முடியும். அதாவது இந்த கையில் இருக்கக்கூடிய பாளையாளின் மூலமா அந்த இசையை கேட்டு ஆறலை கல்வரும் மயங்கி தம் தொழிலை விட்டு அருளுடையவராக மாறினர் என்ற செய்தியை நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், அறிஞ்சிக்க முடியும். இதன் மூலிமா யாழினுடைய சிறப்பினையும் நம்ம பொருநராற்றுப்படை மூலமா தெரிஞ்சுக்க முடியும். பாடினியின் கேசாதிபாத வருணனை பொருநருடன் இருக்கும் பாடினி மிக்க அழகுடையவளாக இருந்தாள் என்று பொருநாறு புகழ்கிறது. பாடினியின் தலை முதல் கால் வரை 19 உறுப்புகள் வர்ணிக்கப்பட்டிருக்கு. அவை என்னென்னு பார்த்தா, கூந்தலை ஆற்று மணல் என்றும், திருநுதல் அதாவது நெற்றிய 8ஆம் பிறை என்றும், புருவங்களை வில் என்றும், கண்களை மலை என்றும், வாயை இலவம்பூ என்றும், பற்களை முத்துக்கள் என்றும், காதுகளை மகர குலைகள் ஆடுபவை என்றும், கழுத்தை நாணத்தால் கவிழ்ந்திருக்கும் என்றும், தோள்களை மூங்கில் என்றும், முன் கைகளை மெல்லிய மயிர் நிறைந்தவை என்றும், மெல்விரலை காந்தல் என்றும், நகங்களை கிளியின் வாய் என்றும், மார்பகங்களை பிறருக்கு வருத்தம் விளைவிப்பவை என்றும், கொப்புல நீரின் கண் சுழி என்றும், நுண்ணிடைய
உண்டென்று உணரப்படாதது என்றும் அல்குள்ள மேகலை அணிய பெற்றது என்றும் தொடைகளை யானையின் துதிக்கை என்றும் கணைக்கால மயிர் ஒழுங்குபட்டவை என்றும் பாதங்களை ஓடி இளைத்த நாயின் நாக்கும் என்றும் பாடினியுடைய உறுப்புகளை பாதாதிகேசமாக 19 வகைகளாக என்ன செய்கிறாங்க, வர்ணனை செய்கிறாங்க. அதாவது கூந்தலை ஆற்று மணல் என்றும், திருநுதல் அதாவது நெற்றிய எட்டாம்பிறை என்றும், புருவங்களை வில் என்றும், கண்களை மலை என்றும், வாயை இளவம்பூ என்றும், பற்களை முத்து என்றும், காதுகளை மகரக் குலையில் ஆடுபவை என்றும், கழுத்த நாணத்தால் கவிழ்ந்திருக்கும் என்றும், தோள்களை மூங்கில் என்றும், முன்கைகளை மெல்லிய மயிர் நிறைந்தவை என்றும், மெல்விரல காந்தல் என்றும், நகங்களை கிளியின் வாய் என்றும், மார்பகங்களை பிறருக்கு வருத்தம் விளைவிப்பவை என்றும், கொப்புள நீரின்கண் சுழி என்றும், நுண்ணிடையே உண்டென்று உணரப்படாதது என்றும், அல்குள்ள மேகலை அணியப்பெற்றது என்றும், தொடைகளை யானையின் துதிக்கை என்றும், கணைக்கால மயிர் ஒழுங்குபட்டவை என்றும், பாதங்கள் ஓடி இளைத்த நாயின் நாக்கு போன்றவை என்றும் இந்த பொருநராற்றுப்படை வர்ணிக்கின்றது. சோழன் கரிகார் பெருவளத்தானை முடத்தாம கண்ணியார் பாடிய இந்நெடும்பாட்டு 248 அடிகளை கொண்டது. இந்த பொருநராற்றுப்படையினுடைய பாடலடிகள் 248. நேரிசை ஆசிரியமாகிய இதில் வஞ்சியடிகளும் விரவி வந்திருக்கு. பொருநர் மதுவும் கிடாய்க்கரியும் முல்லை அரும்பு நிகர் அரிசிச்சோறும் உண்டு பல் தேய்த்தனர். பொருநர் மதுவும் கெடாக்கரையும் முல்லை அரும்பு நிகர் அரிசிச்சோறும் உண்டு பல் தேய்த்தனர். பொருநன் கையில் இருந்த பாளையாளின் அழகு மணங்கமழ் மாதரை மன்னியது போன்ற அழகுடன் திகழ்ந்தது. அதாவது பொருணனுடைய கையில் இருந்த பாளையாளினுடைய அழகு மணங்கமழ் மாதரை மன்னியது போன்ற அழகுடன் திகழ்ந்தது. இந்த யாழின் பொருணன் எழுப்பும் இசை இனிமையில் மயங்கி ஆறலை கல்வர்களும் தங்கள் படைக்கலன்களை கீழே போட்டு என்ன செய்வாங்க, அன்புடையவர்களாக மாறிவிடுவார்கள் என்ற செய்தியை தருவதும். அதாவது கரிகாலன் வேர்வையில் நனைந்து வேற்றிலை நுழைந்த ஆடையை நீக்கி கண்ணுக்கு புலப்படாத மெல்லிய நூலால் நெய்யப்பட்ட அறவுரியென்ன அறுவையை பொருணருக்கு வழங்குகிறான் என்ற செய்தியை பொருநராற்றுப்படை தான் தருது. பொருணர்களுக்கு பொற்றாமரை பூவும் பாடினிக்கு பொன்னரி மாலையும் பரிசளித்து 4 குதிரை பூட்டிய தேரில் ஏற்றி 7 அடி கூடவே நடந்து விடை கொடுத்தனுப்பிய கரிகாலனின் விருந்தோம்பல் பண்பாட்டை இந்நூல் சிறப்பிக்கின்றது. எந்த நூல்னா பொருநராற்றுப்படை என்ன செய்து சிறப்பிக்குது. பொருணர்களுக்கு பொற்றாமரை பூவும் பாடினிக்கு பொன்னரி மாலையும் பரிசளித்து 4 குதிரை பூட்டிய தேரில் ஏற்றி 7 அடி கூடவே நடந்து விடை கொடுத்தனுப்பிய கரிகாலனின் விருந்தோம்பல் பண்பாட்டை நம்ம பொருநராற்றுப்படை மூலிமா என்ன செஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். என்னங்க, சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு பொருநராற்றுப்படையிலிருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம். சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் கிளாஸ், பிடிஎஃப், பிரிண்ட் மெட்டீரியல் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா 9994947993 நம்பரை தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பு 100% பயன்படுத்தி தேர்வில் வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.